ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வெரைட்டி ரைஸு, அதாவது லெமன் சாதம் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு லெமன் சாதம் கசப்பு தட்டுற மாதிரி ஒரு நேரம் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு பார்த்துடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிங்க. அப்போ சாப்பாட்டோட ருசி அதிகரிக்கும். ஸோ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பெருங்காயம் சேர்த்தோன்னே நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நமக்கு பூண்டும் இஞ்சி மட்டும் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 6லேருந்து 7 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பேர்லேருந்து 3 பேர், அதாவது நல்லா சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 2 பேர் சாப்பிட முடியும். கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றாங்கன்னா 3 பேர் வரைக்கும் இந்த லெமன் சாதம் சாப்பிட்லாம். அதுக்கு 1½ லெமன், ஒரு பெரிய லெமன், ஒரு பாதி லெமன், அந்த மாதிரி 1½ லெமனை நான் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். லெமன்லேயே கொஞ்சமாக மஞ்சத்தூளும், இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம லெமன் சாதத்தில் பண்ணக்கூடிய தப்பு என்னவாக இருக்கும்னா, நம்ம ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே லெமனை சாறை ஊற்றி கிளறுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தட்ட தான் செய்யும் சாப்பாடு. எப்பயுமே லெமன் நீங்கள் ஊற்றும்போது, அந்த சாறு ஊற்றும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சாதத்தை, அந்த ஜூஸை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பாடு போட்டு கிளறணும். ஐயோ லெமன் கொதிச்சிருக்காதே அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா கசக்காமல் இருக்கும் சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.